தமிழகத்துல வந்து கூட்டணியில மாற்றம் வேண்டும்ன்ற முறையில மேலிடத்தில் ஏதாவது வலியுறுத்தி இருக்கீங்களா? அந்த தொண்டர்கள் அதை மாதிரி விரும்புறாங்களா? இல்ல, அது மாதிரி யாரும் சொல்லலையா. நாங்க இப்ப கமிட்டி கூட்டணி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 5 நபர் கமிட்டியை நியமித்திருக்கிறார். இந்த குழு திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடும் அந்த குழுக்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுல எந்தவித சந்தேகமே வேணாம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு தேர்தலுடைய ஏற்பாடுகள் தான் நாங்க இப்ப செஞ்சிருக்கோம். யார் சொன்னது கூட்டணியில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இல்லையே? யார் சொன்னா அது மாதிரி? யாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நாங்க தொடங்கி இருக்க மாட்டோமே. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குமே. என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே. இந்தியா கூட்டணி பலமுறை சொல்லிட்டு, இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எஃகு கூட்டம் மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லை. யாரு சொன்னாங்க அது? இல்ல, அது சமூக வலைதளங்களை யாரும் நீங்க கூட நாளைக்கு போடலாம். யாரும் ஒன்னும் ஆத்தென்டிக்கா இருந்தா எங்க தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்களா? நாங்க யாரா பேசியிருக்கோமா? ஆத்தென்டிக்கா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை சொல்லணும்? ரைட். செய்யலாமே. இப்ப நான் கேட்கிறேன், தொகுதியுடைய முடிவுகள் பற்றி தலைமையோட ஆலோசனை பண்ண எங்க பண்ணணும்? நாங்க தலைமையோட தான் ஆலோசனை பண்ணணும். அவங்க வழிகாட்டுதல தான் செய்யணும். அது அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை அங்கேயே சொல்லியிருக்காங்க, எங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் புரிதல் உண்டு. இது ஒரு புரிதலுக்குரிய கூட்டணி, புரிதலுக்குரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தேசத்திற்கான கூட்டணி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இதுல எந்தவித பிணக்கும், பிரச்சனையும், சச்சரவும், சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எஃகு கோட்டை மாதிரி இருக்கிறது.